ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காளான் பிரியாணி செய்யலான்னு இருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காளான் பிரியாணி செய்கிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, குக்கர் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குக்கர் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இது நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண நெய். நல்லா காயணும். சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. பட்டை ஒரு 4 பட்டை, 2 கிராமு, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா, கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி அறுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்திக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாக்கெட் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வணங்கும். போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துறேன். மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன். பட்டை கிராம்பு பொடி சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூனு. நல்லா வணங்கினதுக்கப்புறம் புதினா தழை, மல்லித்தழை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் காளான் 2 பேக்கெட் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த காளான் சேர்த்திக்கலாம். காளான் சேர்த்து விட்டு நல்லா கலரி விடுங்க. தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகணும்.
நல்லா ஒரு 10 நிமிஷம் காளான் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா காளான் வணங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்குங்க. அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியில் சேர்த்திக்கலாம். கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அரிசி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் போட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு கடைசியாக ஒரு அரை எலுமிச்சை பழத்தை லைட்டாக புழிஞ்சு விட்டுருங்க. உள்ளே விழுந்துச்சு, சாரி. குக்கர் மூடி போட்டாச்சு. ஒரு 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.